Welcome students, welcome to Legend Academy. நாம இந்த வீடியோல 12th standard accounts from incomplete records ஓட part 4 வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதுல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம லாஸ்ட் வீடியோல preparation of final accounts from incomplete records எப்படி பண்ணணும், என்னென்ன steps and format of debtors, creditors, bills receivable, bills payable account detail பார்த்தோம். இப்போ நாம illustration பார்க்கலாம். Illustration number 13. From the following particulars calculate total sales. அதாவது total sales கேட்டிருக்காங்க. Total sales is cash sales plus credit sales. So cash sales கொடுத்திருக்காங்க. Credit sales total debtors accountல இருந்து தான் நாம எடுக்க போறோம். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க simultaneous-ஆ bills receivable account open பண்ணிக்கங்க and total debtors account ரெண்டு அக்கவுண்ட்டுமே simultaneous-ஆ open பண்ணிக்கங்க. டெபிட் கிரெடிட் போட்டுக்குங்க. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷனாக பார்க்கலாம். டெட்டாஸ் ஆஸ் ஆன் 1st April 2017 1,50,000. இது என்னது, டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ டெட்டாஸும் பில்ஸ் ரிசீவபிள் போத் ஆர் அசட் ஹேஸ் டெபிட் பேலன்ஸ். அப்போ நம்ம டெபிட் சைடு தான் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,50,000 ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுக்குங்க. Bills receivable opening balance 40,000. So bills receivable accountல 2 balance brought down opening balance 40,000 போட்டுக்குங்க. Next cash received from debtors. So debtors கிட்ட இருந்து cash receive பண்ணியிருக்கோம். So நம்ம debtors accountல credit sideல buy cash 3,90,000 போட்டுக்குங்க. Cash received for bills receivable 90,000. என்ன பண்ணணும், bills receivable இருந்து cash receive ஆனது. So bills receivable accountக்கு போயிட்டு buy cash 90,000 போட்டுக்கோங்க. bills receivable dishonored 10,000. ஸோ இது bills receivablக்கும் debtors accountக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். bills receivable dishonored ஆச்சுன்னா நம்ம bills receivable accountல credit சைடில் இந்த 10,000 லெஸ் பண்ணிவிட்டு இந்த 10,000 எடுத்துகிட்டு போய் debtors accountல டெபிட் சைடில் போடணும். ஸோ debtors account debit to bills receivable இதான் ஜேர்னல் என்ட்ரி. இந்த என்ட்ரி இந்த டிரான்சாக்ஷன் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன, டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடணும். பை சேல்ஸ் ரிட்டர்ன் 40,000 நம்ம டெட்டாஸ் ரெடியூஸ் பண்ணுற பேலன்ஸ் இது. பில்ஸ் ரிசீவபிள் ஆஸ் ஆன் 31st March க்ளோசிங் பேலன்ஸ் 30,000. க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடில் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் கேரி டவுன் 30,000 போட்டுக்கோங்க. சன்ரி டேட்டாஸ் 31st March க்ளோசிங் பேலன்ஸ் 1,30,000. அது டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,30,000 போட்டுக்கோங்க. கேஷ் சேல்ஸ் 2 lakhs. இது நம்ம டோட்டல் சேல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை இப்போ பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் இருக்க டோட்டல் ஆட் பண்ணுங்கள். 1,30,000 இருக்குது. இந்த 1,30,000லேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 40,000 லெஸ் பண்ணால் பேலன்சிங் ஃபிகராக நமக்கு வர 90,000ன்றது டோட்டல் பில்ஸ் ரிசீவ் டியூரிங் த இயர். இங்கே 2 டெட்டாஸ் அக்கௌண்ட் 90,000 போட்டு இந்த டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்ற இந்த பில்ஸ் ரிசீவ்டு போட்டு இந்த 90,000 போட்டுக்கணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் முடிஞ்சுது. டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம கிரெடிட் சைடில் டோட்டல் பண்ண போகிறோம். டோட்டல் 6,50,000 வருது. இதிலேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 1,50,000 ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிசவுண்ட் 10,000. ஸோ 1,60,000 லெஸ் பண்ணால் நமக்கு 4,90,000 பேலன்சிங் ஃபிகர். இது என்னது, கிரெடிட் சேல்ஸ். ஓகே, கிரெடிட் சேல்ஸ் நாம் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ணலாம். இந்த கிரெடிட் சேல்ஸ் ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் சேர்த்து டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எவ்வளோ, 2 lakhs கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் நாம் இப்போ ஃபைன் பண்ணோம் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்லேருந்து 4,90,000. ஸோ டோட்டல் 6,90,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 15. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ். ஸோ எப்படி நம்ம டோட்டல் சேல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டெட்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் சைமல்டேனியஸாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெபிட் கிரெடிட் போட்டுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா. சன்ரி கிரெடிட்டாஸ் ஆஸ் ஆன் 1st April 2017 75,000. இது என்னது, ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் லயபிலிட்டி ஹேஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் போடணும் ஓப்பனிங் பேலன்ஸை. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 75,000 போட்டாச்சா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் ஆஸ் ஆன் 1st April 2017 60,000. என்ன பண்ணணும்,
பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000 போட்டாச்சு. இப்போது பெய்ட் கேஷ் டு கிரெடிட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டாஸ்க்கு 3,70,000. ஸோ கிரெடிட்டாஸ்க்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 2 கேஷ் 3,70,000 அப்படின்னு டெபிட் சைடில் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். நெக்ஸ்ட்டு பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்லேருந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போது அந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் இதே மாதிரி டெபிட் சைடில் 2 கேஷ் எவ்வளோ? 1 lakh பில்ஸ் பெய்டு. ஓகே, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எங்கே வரும்? கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். அவங்க பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 15,000. கேஷ் பர்ச்சேசஸ் இது நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அப்படியே வச்சுக்கோங்க. கிரெடிட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேயபிள் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் டெபிட் சைடில் 2 பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் 80,000, இங்கே 50,000 போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேலி பண்ண வேண்டிய அக்கௌண்ட் வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை நீங்கள் டேலி பண்ணால் தான் டோட்டல் பில்ஸ் அக்செப்டட் கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நம்ம டேலி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டெபிட் சைட் டோட்டல் பண்ணணும். 1,80,000 வருது. இதுலேருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் பண்ணால் 60,000 மைனஸ் பண்ணால் 1,20,000 வருது. இதுதான் டோட்டல் பில்ஸ் அக்செப்டட். ஸோ இது வந்து நம்ம கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ பை சண்ட்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் இங்கே 1,20,000 போட்டுக்கோங்க. டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 2 பில்ஸ் பேயபிள், அதாவது டோட்டல் பில்ஸ் அக்செப்டட் டியூரிங் த இயர் 1,20,000 டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டேலி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? டெபிட் சைட் டோட்டல் பண்ணுங்கள். 5,55,000 வருது. இதிலேருந்து 75,000 லெஸ் பண்ணுறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் லெஸ் பண்ணால் த பேலன்சிங் ஃபிகர் 4,80,000 பை பர்ச்சேசஸ். இதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் என்ன? கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,20,000. கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 4,80,000. அது ஆட் பண்ணால் டோட்டல் 8 lakhs வருது. இதுதான் டோட்டல் பர்ச்சேஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் டோட்டல் பர்ச்சேஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ.